ராயல் டைரி யூடியூப் சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுடைய ரீசென்ட்ஸ் வீடியோவில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இஸ்ரோ ரிலேட்டடாக ஃபிசிக்ஸ் ஓரியன்டாக நம்ம வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய ராண்ட் ரியல் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது கூட பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைஸ், கைகை சைட் ஹியூமன் ரிசோர்ஸ் குரூப். ஓகேங்களா? ஸோ என்னென்னா நம்ம வந்து லாஸ்ட் இயர், அதாவது 2025 ஜனவரி மந்த் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். சயின்டிஸ்ட், ஸ்டைப்பனரி ட்ரைனி அண்ட் கேட்டகரி 1 அண்ட் கேட்டகரி 2, ஹச்ஆர், அப்புறமா அதர் ஜூனியர் அசிஸ்டன்ட் இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணியிருப்போம். அதுக்கான எக்ஸாம் வந்து இன்றைக்கி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 இயர் கழிச்சு தான் வந்து அவங்க எக்ஸாமே வந்து இன்றைக்கி தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ யார் யாருக்கு என்னென்னைக்கு என்னென்ன டேட் இருக்குன்றதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் சொல்லிடுறேன். NPCIL காக்கை சைட் HRM 10/2025. ஓகேங்களா? போஸ்ட் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பி, கேட்டகரி 1 ஸ்டைப்னரி ட்ரைனிங் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் ST அண்ட் SA, கேட்டகரி 2 ஸ்டைப்னரி ட்ரைனிங் டெக்னீஷியன் ST அண்ட் technician C and X-ray technician, assistant grade HR FM CMM and nurse A. சரிங்களா? ஸோ ஆன்லைன் டெஸ்ட் ஃபார் ஸ்டேஜ் 1 அண்ட் ஸ்டேஜ் 2 ப்ரிலிமினரி டெஸ்ட். ஓகே, உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ ஸ்டேஜ் 1 இருக்குது, அப்புறமா ஸ்டேஜ் 2 இருக்குது, அப்புறமா வந்து இன்டர்வியூ. இது மட்டும் தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து எக்ஸாம் பொறுத்து ஓரியன்டாக. ஸோ உங்களுக்கான போஸ்ட் கேட்டகரி நீங்கள் எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணீங்கன்னு பாருங்கள். ஸ்டைப்னரி ட்ரைனிங் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் ST SA இருந்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல், ஹெல்த் ஃபிசிக்ஸ் BSc ஃபிசிக்ஸ், மெக்கானிக்கல், ஹெல்த் ஃபிசிக்ஸ் BSc கெமிஸ்ட்ரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இந்த கோர்ஸ்லாம் நீங்கள் படிச்சிருந்து இதுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் டேட் வந்து 2 மார்ச் 2026. ஓகே, கம்மிங் மார்ச் வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். அடுத்து வந்து சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் B அண்டு நர்ஸ் A, அந்த போஸ்ட்டில் வந்து மெக்கானிக்கல் அண்ட் நர்ஸ் இது படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5th மார்ச் 2026 வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து சயின்டிஃபிக் B, ஓகேங்களா? அதில் வந்து எலக்ட்ரிக்கல் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6th மார்ச் 2025 வந்து எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கேட்டகரி 2 சைட்னரி ட்ரைனிங் அண்டு டெக்னீஷியன் SC அண்ட் ST அண்ட் டெக்னீஷியன் C, ஓகேவா? எக்ஸ்ரே டெக்னீஷியன் ஃபில்டர் உங்களுக்கு வந்து 7th மார்ச் 2026 வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து அசிஸ்டன்ட் கிரேட் 1 HR, அசிஸ்டன்ட் கிரேட் FA அண்டு CMM வந்து 8 அண்ட் 9 மார்ச் 2026 வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் B வந்து சிவில் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 10th மார்ச் 2026 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து டைப் 2வில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி ட்ரைனி டெக்னீஷியன் SC அண்ட் ST வந்து ஆப்ரேட்டர் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக் மெக்கானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்ஸ், மெக்கானிஸ்ட் அண்டு பிளம்பர். ஓகேவா? இவங்களுக்கு எல்லாருமே வந்து 16 மார்ச் 2026 வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கான அட்மிட் கார்டு வந்து உங்களுக்கு வந்து 10 days பிஃபோராகவே உங்களுக்கு வந்து இமெயிலும் இல்லை SMS பண்ணிவிடுவாங்க. ஸோ பி ஒரு டோன்ட் வெரி. ஸோ உங்களை நீங்கள் வந்து NPCL கெரியர் வெப்சைட் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எனி கம்யூனிகேஷன் வந்து ஃபோன் காலோ இல்லை வந்து SMS மெயில் ஃபோன் ஏதாவது நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அவங்க வந்து எந்த ஒருத்தையும் ரெஸ்பான்சிபிள் ஆக மாட்டாங்க. ஸோ இது வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்பிரஸ் ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருக்குது இல்லை கான்ட்ரவர்சியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுங்கள். எல்லாமே அவங்க வந்து இங்கிலீஷ் ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணிப்பாங்க. சரி, கன்சிடர் அந்த ஃபைனல் ஆஃப் த இங்கிலீஷ் ஒன்லி. சரிங்களா? ஸோ எக்ஸாமுக்கு நல்லா பண்ணுங்கள். ஸோ அடுத்த எக்ஸாம் நம்ம வந்து சீக்கிரமாக டிஸ்கஸ் பண்ணலாம். எக்ஸாம் சென்டர் எங்கே வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி கர்நாடகா ஸ்டேட்டில் வந்து எக்ஸாம் நடத்துறதுக்கான அதிக பாசிபிலிட்டி இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வந்து ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.